Hi friends, நம்மளுடைய மணி கீர்த்தி டாக்ஸ் சேனல் நம்ம இப்போ இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு லாங்குவேஜை லேர்ன் பண்றதுக்கு நமக்கு பேசிக்கா சில விஷயங்கள் தேவை. ஃபர்ஸ்ட் அந்த லாங்குவேஜை கத்துக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், இல்ல நெசசிட்டியாவது இருக்கணும். அதுக்காக நம்ம கொஞ்சம் டைமாவது ஸ்பெண்ட் பண்ணணும், அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இவ்வளவுதான். இந்த 3 விஷயங்கள் தான் ரொம்ப பேசிக்கானது. இது எந்த லாங்குவேஜுக்குமே பொருந்தும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் எல்லாருமே பேசுறதுனால நம்ம அதை கத்துக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா தமிழ் கத்துக்கிட்டவங்களுக்கு, தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு இங்கிலீஷ் ரொம்ப சுலபம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா தமிழ்ல நம்ம நிறைய உச்சரிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப அழுத்தம் திருத்தமா இருக்கும். ஒரு லாங்குவேஜ் அழகா பேச தெரிஞ்ச நமக்கு ஆங்கிலமும் ரொம்ப சுலபமா வரும். நம்ம அந்த தமிழ்ல எல்லாம் உச்சரிக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் அழகா உச்சரிக்கும் போது கண்டிப்பா இங்கிலீஷ் ரொம்ப ஃபாஸ்டாவே நம்மளால பேச முடியும். ஒரு லாங்குவேஜ் நம்ம கத்துக்கிறதுக்கு முதல்ல அந்த லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய எழுத்துக்களை நமக்கு உச்சரிக்க தெரியணும். அதுக்கப்புறமேல யாராவது ஒரு வார்த்தையை சொல்றாங்க அப்படின்னா அதை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாம நமக்கு எழுத தெரியணும். ஸோ அதுக்கு 2 லெட்டர்ஸ் சேர்ந்தா இந்த மாதிரி ப்ரொனன்சியேஷன் வரும். இது பேசிக்கா இருக்கிறவங்களுக்கு. அடுத்ததான் ஒரு லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள். ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளுக்கு அந்த லாங்குவேஜ்ல என்ன வார்த்தை அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஆக்ஷன் இருக்கு, அந்த ஆக்ஷனுக்கு என்ன வார்த்தை அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 3வது நிலை பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்றது. ஃபர்ஸ்ட் என்ன வார்த்தை போடணும், 2வது என்ன வார்த்தை போடணும், எந்த இடங்கள்ல எஸ் ஆட் பண்றோம், எந்த இடங்கள்ல ஐஎன்ஜி ஆட் பண்றோம், எந்த இடங்கள்ல இடி ஆட் பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். 4th ஸ்டேஜ் நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது அது கான்பிடென்ட்டா பேசணும் இல்லையா, ஸ்டைலிஷா பேசணும் இல்லையா. இது எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல் தொடர்ந்து வரும். சோ தொடர்ந்து நம்ம வீடியோஸை பாருங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரொனன்சியேஷனுக்கான ஃபர்ஸ்ட் லெசன் பாத்தீங்கன்னா எஸ் அப்படிங்கிற லெட்டருக்கு 2 ப்ரொனன்சியேஷன் நம்ம யூஸ் பண்றோம். எஸ் அப்படிங்கிறது, இஸ் அப்படிங்கிறது நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் HAS, இது நம்ம பேசும்போது ஹேஸ் அப்படின்னு எஸ் கொஞ்சம் ஜெட்டா மாத்துவோம். ஸோ அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும்னா நமக்கு இங்கிலீஷ்ல கொஞ்சம் ஸ்டைலிஷா வரும். SH அப்படிங்கிறது ஷைன், இதெல்லாம் நம்ம ஷ ப்ரொனன்சியேஷன் அழகா உச்சரிக்கும் போது அந்த லாங்குவேஜ் நல்லா இருக்கும். She has glass. இந்த இடத்துல இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 வகையான எஸ் நம்ம உச்சரிச்சிருப்போம். ஷீ அப்படிங்கிறப்ப ஷ ப்ரொனன்சியேஷன் வருதா. அடுத்தது ஹேஸ், ஸ்டைலிஷா பேசும்போது ஹேஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்போ ஷீ ஹேஸ் கிளாஸ். ஃபர்ஸ்ட் லெசன் நமக்கு 3க்குள்ள டிஃபரன்ஸ் நமக்கு தெரியணும். எடுத்தது ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி தோணலாம், பட் போக போக இது நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னா ஈஸி ஆயிரும். அடுத்த வார்த்தைகள் பாத்தீங்கன்னா TION SION, இது 2 ப்ரொனன்சியேஷனுக்கு ஷன் அப்படின்னு நம்ம வச்சிருப்போம். டெலிவிஷன், நேஷன், ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா ஷன் அப்படிங்கிற ப்ரொனன்சியேஷன் தான் வரும் லாஸ்ட் இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி TION SION வந்துச்சு அப்படின்னாலே ஷன்ங்கிற ப்ரொனன்சியேஷன் தான் வரும் அப்படிங்கறத மனசுல வச்சுட்டு எப்ப அந்த வார்த்தையை படிக்கிறீங்களோ அப்ப எல்லாமே நீங்க இந்த ப்ரொனன்சியேஷனை யூஸ் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு இந்த லெசன் போதும். அடுத்த லெசன் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.